மகத்துவம் வாய்ந்த மார்கழி பிறந்திருக்கு. மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மார்கழியும் பார்த்தீங்கன்னா வைணவ பெருமாளுக்கு உகந்த நாளாக தான் பார்க்கப்படுது. பெருமாளுக்கு உகந்த நாள். பாடி சொல்லி கொடுத்த ஆண்டாள் அவர்களின் பெருமையை உரைக்கும் ஒரு நாள், நன்னாள் இந்த மார்கழி பொன்னாள் திருநாள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் கோலங்கள் சிறப்புக்குரியதாக வருது. மார்கழியில் ஏன் கோலம் போடணும், அதிகாலையில் ஏன் எழுந்திருக்க வேண்டும், இப்படிலாம் கேள்விகள் காலங்காலமாக எழுந்திருக்கு. அந்த வகையில் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதில் பெண்கள் கோலம் வீடுகளை சாணத்தால் பெருக்கி கோலம் விட்டு ஆண்கள் பஜனை பாடிக்கொண்டு செல்வதை நம்ம பார்த்துருப்போம். அந்த அதிகாலை அந்த பிரம்மபுத்தம் சொல்லப்படுகின்ற அந்த 4:30 to அந்த 5:30க்குள்ளே அதிகாலையில் நடக்கிற அந்த நிகழ்வுலாம் பார்த்திங்கன்னா ஏன் எதுக்கு இந்த சம்பிரதாயம் கடைபிடிக்குது அப்படிலாம் பார்த்திங்கன்னா தேவர்களை வரவேற்கும் விதமாக, அதாவது நம்ம வணங்கக்கூடிய தெய்வங்கள் அந்த பிரம்மபுத்தம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நேரத்தில் தான் அந்த மெல்லிய ஈரப்பதமான அந்த காற்றினில் கலந்து இங்கு பரிசுத்தமாக சுற்றி வருவார்களாம். அதாவது பெருமாளை என்பது காண்பதற்காக. பெருமாளை எப்போதும் காண முடியாது. அந்த மார்கழி மாதத்தை தான் தேவர்களுமே பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குமா. அந்த நேரத்தில் தான் தேவர்களை பார்ப்பதற்காக அனைத்து தேவர்களும் ஞானிகளும் மாய உருவலை அந்த குளிர்காலத்தில் அந்த அதிகாலை பொழுதில் வைகறை பொழுதில் அப்படியே சுற்றி வரும்போது வீடு அருகில் அந்த கோலங்களையும் அந்த வீட்டை சுத்தமாக வைத்திருப்பதையும் பார்க்கும்போது தெய்வ கடாட்சத்தை அருளிட்டு போவாங்களாம். இந்த வீடு நல்லா இருக்குது, அற்புதமாக வச்சுருக்காங்க, நம்ம வாழ்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறது, பெருமாள் வாசம் செய்வதற்கு ஏற்ற இடமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அருளிட்டு போவாங்களாம். லட்சுமி கடாட்சத்தை உருவாக்குவார்களாம். அதுக்கு இந்த கோலங்கள் முக்கியமாக இருப்பதாக ஆன்மீக தத்துவங்கள் சொல்லுது. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் கேட்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு நகைப்புக்குரியதாக கூட இருக்கலாம். ஆனால் இது நம்பிக்கைக்குரியதாக மட்டும்தான் என்னை போன்றவர்களுக்கும் இருக்கும், புரிந்தவர்களுக்கும் பிடிக்கும். அந்த வகையில் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் கோலங்கள் பெண்கள் வாழ்வியல் மட்டுமல்ல, நம்முடைய மனித வாழ்வியலை உணர்த்தக்கூடியது கோலம். குறிப்பாக மாவு கோலங்கள் போடுறது சிறு உயிரினங்கள் வாழ்வதற்கு வழிவகுக்கும். இப்போல்லாம் கல்லாலான கோலங்கள் போடுறாங்க. எறும்புகள் கூட ஏமாந்து போயிடுது, சில எறும்புகள் இறந்தும் போயிடுது. மாக்கோலங்கள் போடுவதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள். அனைத்து உயிரிடமும் அன்பு செலுத்த வேண்டும் என்பது இதன் நோக்கம். அதனால் வாசம் செய்கின்ற அந்த நேரத்தில் மாக்குளம் விட்டு அழைப்பது, இறைவனையை நம் வீட்டுக்குள் அழைப்பது போன்றுதான் இந்த கோலங்கள் உணர்த்துகிறது.